அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நீங்க யாரை சந்திக்கிறீங்கன்னா உயிர் தெழுந்த தேவனை சந்திக்கிறீங்க. அதனாலதான் மரியாளை போல காலையிலே கிளம்பி பாஸ்டர் கூட சொன்னார் 6 மணி ஆராதனை. எத்தனை பேருக்கு 6 மணிக்கு ஆராதனையா அப்படி யோசிக்கிறீங்களா? இல்ல, அந்த அதிகாலை வேளையில நீங்க கர்த்தரை தேடி வரும் பொழுது கர்த்தர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் இதை ஒரு விசேஷமான நாளாக இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன். இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்க போகிற வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளும். மத்தேயு 21 அதிகாரம். இந்த சம்பவம், அதாவது இயேசு கிறிஸ்து தன்னை காண்பித்த, தன்னை அது எப்படி சொல்றாங்கன்னா, இட்ஸ் ட்ரையம்ப் அப்படின்னா மேற்கொண்ட, ஜெயித்த, தன்னை ஒரு ராஜாவாக காண்பித்த. முந்தைய வசனங்கள்லாம் நீங்க அதிகாரத்தெல்லாம் வாசிக்கும் போது பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னா ஆண்டவர் அடுத்து சில நீங்க சொல்ல வேணான்னு சொல்லிடுறாரு மத்தவங்க கிட்ட. நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க கிட்ட சொல்வார், நீ போய் என்ன பண்ணாத, சொல்லாத. சம்டைம் காட் வாண்ட்ஸ் டு ஹைட் ஹிம்செல்ஃப். இப்ப சொல்லாத, ஏன்னா இது என்னை நான் காண்பிக்கிற நேரம் அல்ல. கையை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு, காலம் உண்டு. பைபிள் நமக்கு ரொம்ப அழகா கற்றுக் கொடுக்குது. எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. அழ ஒரு காலம் இருந்தா நகைக்க ஒரு காலம் உண்டு, நாட்ட ஒரு காலம் இருந்தா அறுக்க ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. கிழிக்க ஒரு காலம் இருந்தா தைக்க ஒரு காலம் உண்டுன்னு பைபிள் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. அப்ப அதின் காலத்தில் நேர்த்தியாய் செவ்வையாய் செய்கிற ஒரு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தாமல் தன்னை குறித்த காரியங்களை சொல்ல வேண்டாம் என்று மனிதர்களுக்கு சொன்னாலும், இந்த நாள் வந்தபோது, அவருடைய பாடுகளுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக இந்த குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது, தேவன் தன்னை யூதர்களுக்கும் எருசலேமில் வாசம் பண்ணுகிற மற்ற எல்லாருக்கும் தன்னை ராஜாவாக காண்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் மாத்திரமே அந்த மனிதனால் தேவனை பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இப்ப ஆண்டவர் முடிவெடுத்தாரு, நம்மள ராஜாவா என்ன பண்ணணும், நம்ம காண்பிக்கலாம். அந்த முடிவுக்கு தேவனுக்கு தேவைப்பட்ட ஒன்றுதான் கழுதை. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமியில ஆண்டவர் எதை செய்ய வேண்டும் என்றாலும், பரலோகம் இந்த பூமியில் எதை செய்ய வேண்டுமானாலும், இந்த பூமிக்குரிய ஒரு காரியம் அவருக்கு தேவை. ஸ்பெஷலி ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பூமியை மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் இந்த அடிப்படை சத்தியம், இது ரொம்ப பேசிக்கான டாக்டரின். என்னன்னா, இந்த பூமி யாருக்கு கையளிக்கப்பட்டது என்றால் மனுஷனுக்கு கையளிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி நம்ம ஆண்டு கொள்ளுவோன்னு சொன்னாரா, நீங்க ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னாரா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நீயும் நானும் சேர்ந்து இந்த பூமியை ஆளுவோன்னு பிதா சொல்லல. என்ன சொன்னாரு? நீ ஆளுகொள். அப்பனா பூமியை கர்த்தர் முழுவதுமாக மனுபுத்திரன் கையில் கொடுத்தார். அப்ப இந்த பூமியில பிசாசானாலும் சரி, தேவனானாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அசுத்த ஆவியானாலும் சரி, பரிசுத்த ஆவியானாலும் சரி, இந்த பூமியில எதை செய்யணும்னாலும் அவர்களுக்கு மனிதன் தேவை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு சத்துரு நினைச்சானா, அந்த குடும்பத்துல ஒரு வீக்கான, ஆவிக்குரிய வீக்கான, நீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு காலத்துல இந்த சிக்கன் குனியான்னு ஒரு நோய் வந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? அது கரெக்டா நான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு கூட எனக்கு தெரியல. ஞாபகம் இருக்கா அந்த நோய்? மறந்துடுவோம். நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம் நம்ம மறந்துடுவோம். நானே பயங்கர மறந்துதான். ஆனா அந்த நோய் எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த நோய் வந்தபோது குடும்பத்திலேயே யாரு வீக்கா இருக்காங்களோ அவங்கள அந்த வைரஸ் என்ன பண்ணும்? அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த பிள்ளைதான் பயங்கர வீக்கு. கரெக்டா இல்லையா? யாரு இம்யூனிட்டி கம்மியா இருக்கோ, நோய் எதிர்ப்பு சத்து யாருக்கு குறைவா இருக்கோ, அந்த குடும்பத்துல அவர்களை என்ன செய்யும்னா இந்த வைரஸோ இந்த பாக்டீரியாவோ முதல்ல தாக்கும். அதே போல சேம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜப இன்மை, ஆராதனை இல்லாம, வேத வாசிப்பு இல்லாம, தான் விரும்புறபடி ஒரு வாழ்க்கையை வாழ்றவங்க இப்படி பார்க்கும்போது, நேர்ல பார்க்கும்போது, இப்ப வச்சுக்கலாம், ஒரு சுரேஷ் ஒரு ஐயா வச்சுப்போமா, நேர்ல பார்க்கும் போது சுரேஷ் ஐயா 6 பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நல்லா கட்டுக்கோப்பான ஒரு ஆணை போல தெரியலாம். ஆனா
பிசாசின் கண் வழியாக, ஆவிக்குரிய கண் வழியா பார்த்தா ஐயா உள்ள எப்படி இருக்காருன்னா இப்படி இருக்காரு. ஏன்னா ஐயா உங்க வசனம்தான் பசியாற்றும் உணவு, இதை சாப்பிட்டதே இல்லை ஐயா. ஆவிக்குரிய உணவை சாப்பிட்டதே இல்லை. உங்க பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணி, இந்த தண்ணியை குடிச்சதே இல்லை இந்த ஐயா. பிரசன்னத்தையும் குடிச்சதில்ல, வசனத்தையும் சாப்பிட்டதில்லை. அதனால மாம்ச கண்களில் ஐயா கட்டுக்கோப்பான சுரேஷ் ஐயாவா உலகத்துக்கு தெரிஞ்சாலும், ஆவிக்குரிய கண்கள்ல, பிசாசின் கண்கள்ல, ஸ்பிரிச்சுவல் லென்ஸ்ல அவரை பார்த்தா அவரு தான் வீட்லயே வீக்கான ஆள். இப்ப பிசாசு என்ன பண்ணுவான், யாரு வீக்கோ அவங்கள கையில் எடுப்பான். அல்லேலூயா. அவங்கள கையில் எடுத்து இந்த ஒரு ஐயாக்குள்ள குடிவெறி ஆவி, இந்த ஒரு ஐயாக்குள்ள ஒரு வேசித்தன ஆவி, இந்த ஒரு ஐயாக்குள்ள ஒரு மூர்க்கம், கோபம், எரிச்சல், அப்படி இல்லைன்னா இந்த ஒரு ஐயாக்குள்ள பணத்தை தாறுமாறா செலவு பண்ற ஒரு சுபாவத்தை உள்ள வச்சு அந்த மொத்த குடும்பத்தையும் அசைப்பான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பாப்பார். இந்த குடும்பம் அசைகிறதை பார்த்த உடனே நான் சொல்றேன், ஆபத்து காலத்துல நீ என்னை நோக்கி கூப்பிட. அல்லேலூயா. நான் 107ஆம் சங்கீதத்தை இது சமீபத்துல எனக்காக வாசிக்கிறேன். நான் பிரசங்கத்துக்காக வாசிக்கிறது 2வது தான், எனக்குன்னு ஒரு பகுதியை நான் வாசிப்பேன். சமீபத்தில் நான் தியானித்து கொண்டிருக்கிறது 107ஆம் சங்கீதம். அதுல நீங்க வாசிக்கும் பொழுது, ஆபத்து காலத்தில் அவர்கள் என்னை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் எழும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, அந்த வீட்டுல ஒரு அம்மாவையா, வெளியில பார்க்க அந்த அம்மா வயசான அம்மாவா இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு 80 வயசு கூட ஆயிருக்கும், 70 வயசா இருக்கும். இந்த அம்மாவை பார்த்தா இந்த வீட்லயே வீக்கான அம்மா, இந்த அம்மா மாதிரி தான் தெரியும் மாம்ச பிரகாரமா. ஆனா ஆவிக்குரிய மனுஷியா அந்த அம்மாவுக்குள்ள பார்த்தா, அந்த அம்மாவுக்குள்ள 6 பேக்ஸ் உள்ள ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கான ஒரு பலவான் உள்ள இருப்பான். அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் அந்த அம்மாவை கையில் எடுத்து, அந்த அம்மாவை 3 மணிக்கு எழுப்பி, அந்த அம்மாவை அதிகாலையில ஜெபிக்க வச்சு, அந்த அம்மாவை உபவாசிக்க வச்சு, அல்லேலூயா, அந்த அம்மாவின் ஜெபத்தின் வழியாக இந்த ஐயாவுடைய கட்டுக்களை அறுத்து இந்த குடும்பத்தை நிறுத்திடுவார். அல்லேலூயா. அப்ப ஸ்பிரிச்சுவலி அசுத்த ஆவியானாலும் பரிசுத்த ஆவியானாலும், பரலோகமானாலும் பாதாளமானாலும், இந்த பூமியில் எதை செய்ய வேண்டுமானாலும் அவர்கள் ஒரு மாம்சத்தை, ஒரு சரீரத்தை தேடுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இயேசு தன்னை ராஜாவாக காண்பிக்கணும்னு நினைச்ச உடனே ஆண்டவருக்கு தேவைப்பட்ட ஒன்றுதான் கழுதை. அல்லேலூயா. நான் யோசிச்சேன், அவர் தன்னை ராஜாவா காண்பிக்கணும்னா ஏன் போய் ஒரு கழுதையை தேடணும், ஒரு குதிரையை தேடி இருக்கலாமே. கரெக்டா இல்லைங்களா? Why didn't God choose a war horse? ஏன் அவர் ஒரு யுத்த ஒரு குதிரையை, ஒரு வெள்ளை நிற குதிரையை, மிகுந்த பலமுள்ள தோற்றமுள்ள ஒரு அழகு நிறைந்த குதிரையை அவர் தேர்ந்தெடுக்காமல் ஒரு கழுதையை, ஒரு கழுதை குட்டியை ஏன் அப்பா தேர்ந்தெடுத்தார்? அல்லேலூயா. அந்த தேர்ந்தெடுப்புக்கு ஒரு காரணம். ஏன்னா இந்த பகுதியை நான் வாசிச்சேன், மத்தேயுல வாசிச்சேன், மார்க்ல வாசிச்சேன், லூக்கால, யோவான்ல. ஒரு சில குறிப்பிட்ட சம்பவங்கள் தான் 4 சுவிசேஷ புத்தகத்திலும் வரும். தேவனே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வசனம் கடைசியா கர்த்தர் சொன்ன, அது ஒப்பு கொடுத்து அவர் ஜீவனை விட்டார்ன்ற இந்த வசனம் 4 புத்தகத்திலும் வருது. இம்பார்ட்டன்டான சில விஷயங்களை 4 புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கு. அப்படி ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த வசனம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 21:4 வாசிக்கும் பொழுது, இதோ ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று வாசிங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா. மத்தேயு அடிக்கடி இந்த வார்த்தை எழுதுவார், தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டது. ஏன் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், ஒரு விஷயத்தை கர்த்தர் செய்யணும்னா முதல்ல அதுக்கு வார்த்தையை தான் அனுப்புவார். அல்லேலூயா. வார்த்தை என்பது மிகவும் மிகவும் வல்லமை உள்ளது. The most powerful thing a man has அப்படின்னா அது அவனுடைய வாய் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது?
உங்ககிட்ட இருக்கிற ரொம்ப பவர் ஸ்பிரிச்சுவலி நான் சொல்றேன், ஆவிக்குரிய ரீதியில உங்க கையில இருக்கிற பயங்கர வல்லமை உள்ள தீர்க்க தரிசினால். இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சகரியா. அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனத்தை சகரியாவின் புத்தகம் 9:9 நம்ம வாசிக்கிறோம். இப்ப சகரியா நாள் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் ஒரு கழுதையை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. The first point, ஏன் ஆண்டவர் ஒரு குதிரையை தேர்ந்தெடுக்காம கழுதையை தேர்ந்தெடுத்தார்னா அது தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப நீங்க உங்க ஜப அறையில கெஞ்சி ஜெபிக்கிற ஜபத்தை மட்டும் செய்யாம தீர்க்க தரிசன ஜபங்களை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. பிரேயர்ல வெறும் பெட்டிஷன் பிரேயர் மட்டும் இல்ல, பிரேயர்ல எத்தனையோ டைமென்ஷன் இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஜெபம்னாலே நம்ம கெஞ்சி கெஞ்சி ஜபிக்கணும்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கர்த்தர், அதாவது எப்படி இருக்குன்னா, உங்க அப்பா உங்களுக்கு ஒரு வீடை கட்டி ஒரு டைனிங் டேபிள் வச்சு அந்த டைனிங் டேபிள் ஃபுல்லா உங்களுக்கான எல்லாவற்றையும் வச்சிருக்கிறார். நீங்க வந்து டைனிங் டேபிள் இருக்கிறத உட்கார்ந்து சாப்பிடாம டைனிங் டேபிள் முன்னாடியே நின்றுட்டு டாடி டாடி ப்ளீஸ் டாடி டாடி ப்ளீஸ் டாடி தாங்க டாடி தாங்க டாடி அப்படின்னா, எனக்கு பையன் இருக்கான், அவன் என்ன சொல்ல தெரியுமா, அப்படி கை வச்சுப்பான். எங்க கத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியல. மம்மி ப்ளீஸ் மம்மி ப்ளீஸ் மம்மி அப்படி சொன்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஏய் அப்படி சொல்லாத ஜுடா, திஸ் இஸ் ஃபார் யூ, யூ கேன் டேக் இட் அப்படின்னு சொல்வேன். இது உனக்கு தான், நீ எடுத்துக்கோ. ஓ ப்ளீஸ் மம்மி அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், ஆண்டவர் ஆல்ரெடி உங்களுக்காக சிலுவையில் சம்பாதித்து வைத்த எதையுமே நீங்கள் உரிமையோடு கையில் எடுத்துக்கோ. அல்லேலூயா. சுகமாய் வாழ வேண்டும் என்பது உங்க உரிமை. ஏன்னா அந்த வசனத்துல நம்ம பாடணும்ல, ஒப்பு கொடுத்தீரையா, அதுல எப்படி அந்த வரியை ஏன் நான் பாட வச்சேன்னா, எங்களை வாழ வைக்க, நம்மை வாழ வைக்க தான் அவர் பலியானார். நம்ம சாக வேண்டிய அவசியம் இல்ல. அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் நல்லா வாழணும்னு தான் என் அப்பா எனக்காக பலியான. அப்ப நீங்க நல்ல முறையில வாழ வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப நீங்க சுதந்திரிக்க வேண்டிய சில விஷயம் இருக்கு. ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டார், அதையும் ஆபிரகாம் கிட்டே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? கானான உன் சந்ததி கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்போ அந்த சந்ததியுடைய வேலை என்ன தெரியுமா? அது உள்ள போய் அதை சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உங்க ஜெபங்களை நான் என்ன ஜெபத்தை சொல்றேன்னா, ப்ராஃபெட்டிக்கல் பிரேயர் பண்ணணும் ஆவிக்குரியவர்கள். ஆமென். சர்ச்சுக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு, இன்னும் மற்றவங்க தலைமையில கை வச்சு ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. அல்லேலூயா. மற்றவங்க எனக்கு ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களான்னு தீர்க்கதரிசிகளை தேடி ஓடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. குறி கேட்கிற மாதிரி போன் பண்ணி குறி கேட்க கூடாது. இன்னும் கிறிஸ்தவர்கள் நீங்க கேட்டு சொல்லுங்க, நான் ஒரு நிலம் வாங்கியிருக்கேன், தண்ணி எங்களுக்கு கேட்கறாங்க, ஒரு நிலம் வாங்கியிருக்கிறேன், தண்ணி எங்க வரும்னு ஜெபம் பண்ணி சொல்லுங்களாம். சார் எங்களுக்கு அது தெரியாது, தண்ணி எங்க வரும் நான் இங்கிருந்தே சொல்லணுமா? குறி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். 15 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்து அபிஷேகம் பெற்று இன்னும் ஏன் நம்ம சொல்லணும்? நம்ம சந்ததிக்கு நேரா ஏதோ ஒருத்தங்க நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்ற வார்த்தை இல்லை, நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து சொல்லணும். அல்லேலூயா. நீங்க உங்க எதிர்காலத்துக்கு தீர்க்க தரிசனத்தினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி கர்த்தர் ஒரு கழுதையை தேர்ந்தெடுத்தார். இரண்டாவது, அவர் ஏன் கழுதையை தேர்ந்தெடுத்தார், குதிரையை தேர்ந்தெடுக்காம? அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. ஏன்னா அவர் எப்படிப்பட்ட ராஜாவாய் வரல அப்படின்னா, யுத்தம் பண்ணுகிற ராஜாவா வரல, சமாதானத்தின் ராஜாவாய் வந்தார். உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் காமிக்கிறேன் பாருங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எடுத்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் ஃபர்ஸ்ட் சாப்டர் verse 33 33. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது இந்த வார்த்தை யாரால் சொல்லப்பட்டது அப்படின்னா, ராஜாவாகிய தாவீதினால் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இப்ப தாவீது முடிவு பண்ணிட்டாரு, சாலமோனை ராஜாவாக்கலாம். அல்லேலூயா. சாலமோனை ராஜாவாக்கலாம் ஆண்டு தாவீது முடிவு பண்ண உடனே தாவீதுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு தாவீது ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும், என் குமாரனாகிய சாலமோனை
என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி. அல்லேலூயா. என் குமாரனை குதிரை, அப்ப நீங்க தாவீதுக்கு வந்து குதிரைகளும் இருந்திருக்கும் கழுதைகளும் இருந்திருக்கும், கரெக்டா இல்லைங்களா? எஸ் ஆர் நோ? ஆனா தாவீது ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, அவனை குதிரை மேல இல்ல, அவனை கழுதை மேல ஏற்று. அல்லேலூயா. ஏன் சாலமோனை குதிரை மேல ஏற்றக்கூடாது, கழுதையின் மேல ஏற்றணும்? அங்க வார்த்தை சொல்லுகிறது, ஏற்றி அவனை அழைத்து கொண்டு போங்கள். ஏன் ஏற்றணும், கழுதை மேல ஏற்றணும் அப்படின்னா, சாலமோன் சமாதான புருஷன். ஒரு ராஜா குதிரையின் மேல் ஏறுகிறார் என்று சொன்னால் அவர் இப்பொழுது யுத்தம் பண்ண போகிறார் என்று அர்த்தம். ஒரு ராஜா கழுதையின் மேல் ஏறுகிறார் என்றால் அவர் சமாதானத்தை கூற போகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். இன்றைக்கு நான் உங்களுக்கு எந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு என்றால், இன்றைக்கு ராஜாதி ராஜாவாகிய இயேசு உங்கள் வீடுகளுக்குள்ளே கழுதையின் மேலே ஏறி வருகிறார். கழுதையின் மேலே ஏறி வருகிறார். உங்கள் வீடுகளுக்குள்ளே, உங்க பிசினஸ்க்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க சிந்தைக்குள்ளாக அவர் சமாதான புருஷனாக ஏறி வருகிறார். தாவீதோட யுத்தங்கள் முடிந்தது. சாமுவேல் என்கிற சமாதான புருஷனின் நாட்கள்ல யுத்தங்கள் இல்ல. சுதந்தரிக்கிறது தான் சாலமோனுக்கு வேலை, அனுபவிக்கிறதா சாலமோனுடைய வேலை. அல்லேலூயா. நீங்கள் யுத்தங்கள் செய்த காலங்கள் முடிவுக்கு வந்து, அல்லேலூயா, நீங்கள் இலை பாருகிற ஒரு காலத்திற்கு நேராக எத்தனை பேர் நம்புறீங்க? வாழ்க்கை முழுசும் யுத்தம் செஞ்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்காக அவர் குதிரையின் மேல் அல்ல, கழுதையின் மேல் ஏறி வருகிறார். உங்களுக்காக அவர் யுத்த புருஷனாய் அல்ல, சமாதான புருஷனாய் உங்களுக்காக. அல்லேலூயா, 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 ஆமென். உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல், உங்க மனசுக்கு ஒரு இளைப்பாறுதல். நான் சொல்லுவேன், வாழ்க்கை முழுசும் நம்ம யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லை. நேற்று பேசும்போது கூட நான் சொன்னேன், போராட்டம் வாழ்க்கை முழுசும் கிடையாது. போராட்டம் என்பது ஒரு ஆரம்பம் தான். ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த பிரச்சனை உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லும். என்ன பொய் தெரியுமா? எல்லாமே முடிஞ்சிச்சு, இந்த பிரச்சனையோடு உன் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படி சொல்லும். நான் சொல்றேன், அந்த பொய்யை நம்பாதீங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு ஆவிக்குரியவனுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது முடிவு அல்ல, முடிவு அல்ல, ஒரு பெரிய மகிமைக்கான ஆரம்பம். ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை நீங்க பார்க்கும்போது, ஐயோ இவ்வளோ ஒரு பிரச்சனை, இப்படி பெரிய ஒரு தாக்கம் வந்துருச்சு, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு உங்க மனசு சொல்லிச்சுன்னா, உங்க மனசை பார்த்து சொல்லுங்க, முடியல, இப்பதான் என் கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது முடிவல்ல, இது ஆரம்பம் தான். இது முடியும் போதுதான். அல்லேலூயா. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். சொல்லுங்க, இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் இளைப்பாறுதல். அல்லேலூயா. இந்த பாட்டை சமீபத்தில் நான் பாடிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும், இந்த வார்த்தையை நாம் அனுப்பும் பொழுது இந்த இளைப்பாறுதல். அல்லேலூயா. சகரியாவினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்னா, பிரின்சியால சொல்லப்படுறது நிறைவேறும். உங்க பேரை போட்டுக்கோங்க, உங்க பேரை போட்டு சொல்லுங்க, நிறைவேறும், நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனுடைய வார்த்தையை, அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனுடைய வார்த்தையை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். தேவ ஆவியினால நிரம்பி பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளிலே விசேஷமாக உங்கள் வாழ்க்கைக்கு நேராக அவர் சமாதானத்தை கொண்டு வருகிறார். சமாதானத்தை கொண்டு வருவார். குதிரையின் மேல் அல்ல, கழுதையின் மேல் ஏறி, கழுதையின் மேல் ஏறி. அப்படிதான் அவங்க அந்த வார்த்தையில என்ன சொல்றாங்க, நம்ம அதே வாசிக்கலாமா? சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஆல்ரெடி ஒரு ப்ராஃபஸி. வேணும்னா அதை வாசிச்சு நம்ம 10ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி, கெம்பீரி. இதோ உன் ராஜா, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. நான் 2 வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். நான் நிறைய பிரசங்கத்துல அதை சொல்லியிருக்கிறேன். ஒரு வார்த்தை காத்திருக்குதல்.
வெயிட்டிங். ரெண்டாவது வார்த்தை எதிர்பார்த்திருக்குதல். அல்லேலூயா. அது ஆங்கிலத்துல ஆன்டிசிபேட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வெயிட்டிங் விசஸ் ஆன்டிசிபேட்டிங். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எழுதணும். ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் கண்டிப்பா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கூட டைரி எடுத்துட்டு வரணும். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நோட் ஒரு பெண்ணை நீங்க வாங்கி தரணும். அதை நிச்சயம் உங்க பிள்ளைகள் எடுத்துட்டு வரணும். அல்லேலூயா. இட் ஹாஸ் டு பி கம்பல்சரி. எப்படி உங்க பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் கொடுக்காம உங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவீங்களா? அனுப்புனா அந்த டீச்சர் உள்ள சேர்த்துப்பாங்களா? புத்தகம் எடுத்துட்டு போ முக்கியம்னு எப்படி சொல்றோம்? நான் சொல்றேன், படிப்பை விட இது ரொம்ப முக்கியம். படிப்பை விட இது முக்கியம். அல்லேலூயா. படிச்சவன் கெட்டு போனதாக நம்ம பைபிள்ல உலகத்துல பார்க்கலாம். ஆனா இதை படிச்சவன் ஒருத்தன் கெட்டு போனதா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதனால நான் சொல்லுவேன், என் பிள்ளைய நான் ஸ்கூல் சேர்த்து படிக்க வைக்கிறேன்னா முதல்ல இதை படிக்க தான். நான் ஸ்கூல் படிக்கும் போது கொஞ்ச நாள் ஐ திங்க் என்னுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்கூலிங்ஸ்ல என்னுடைய செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தியா இருந்துச்சு. இங்கிலீஷ், ஹிந்தி. அப்போ நான் ஹிந்தியெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணி எழுதலாம் ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் சர்ச்சுக்கு தமிழில் பிரசங்கிக்கும் போது என்னால் தமிழில் என்ன பண்ண முடியலன்னா கோப்பப் பண்ண முடியல. தமிழ் பைபிள் படிக்க கொஞ்சம் தடுமாற ஆரம்பித்தேன். உடனே என் அம்மா ஹிந்தி நிறுத்திட்டாங்க. நீ தமிழ் படிச்சே ஆகணும். நான் சொல்றேன், நீங்க தமிழ் படிங்க அப்படின்றது மட்டும் நான் சொல்ல, நீங்க பைபிள் படிச்சே ஆகணும். உங்கள் பிள்ளைகள் வேதத்தை படித்தே ஆக வேண்டும். உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு நகை போட்டு வச்சிருக்கீங்க, எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க முக்கியம் இல்லை. வசனம் பிள்ளைகளுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும். பிள்ளைகள் கையில ஒரு பைபிள, ஒரு நோட்டை, ஒரு பெண்ணை கொடுத்து அனுப்புங்க. 2 கலர் பெண்ணை கொடுங்க. டைட்டில் சொல்லும் போது அதை போடு, வசனம் சொல்லும் போது எழுது. அது என்ன தெரியுதோ அதை எழுதட்டும். அதுக்கு என்ன புரியுதோ அந்த பிள்ளைக்கு அதை எழுதட்டும். அல்லேலூயா. ஸ்பெஷலி வாலிப பிள்ளைங்க வெறும் கை வீசிட்டு ஒரு பைபிளை ஸ்டைலாலாம் சர்ச்சுக்கு தூக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எழுதணும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் முடிந்தவர்கள் வாலிப பிள்ளைகள் எழுதணும். இப்ப வாலிப பிள்ளைங்க நோட் வச்சிருந்தீங்கன்னா எழுதுங்க. வெயிட்டிங் விசஸ் ஆன்டிசிபேட்டிங். தமிழ் தெரிந்தவர்கள் எழுதுங்க. நம்ம கர்த்தர் படிப்பு கொடுத்ததே இதை படிக்க தான். நான் அப்படிதான் நினைக்கிறேன். அல்லேலூயா. எழுத படிக்க தெரிஞ்சா ஒரு நோட் எடுத்துட்டு எழுத ஆரம்பிங்க. இந்த வசனத்துல எப்படி வாசிக்கிறோம்? காத்திருக்குதல், எதிர்பார்த்திருக்குதல். காத்திருக்குதல் அப்படின்றதுக்கும் எதிர்பார்க்கறதுக்கும் ஒரு வித்தியாசத்தை எப்பவுமே நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, திடீர்னு உங்க பையன் ஒரு சென்னை பட்டணத்திலயோ இல்ல பெங்களூர்லயோ படிக்கிறாரோ வேலை செய்யறாருன்னு வச்சுக்கலாம். உங்க பையன் போன் பண்றாராமா, நான் நாளைக்கு நைட்டு பஸ் ஏறி சனிக்கிழமை என்ன பண்ணிருவேன், வந்துருவேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சும்மா. நான் வெள்ளிக்கிழமை நைட்டு பஸ் ஏறி சனிக்கிழமை காலையில வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க போய் சோஃபால உட்காந்து கையை கன்னத்துல வச்சு, தம்பி எப்படா வருவ அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? அப்படியே சொல்லுவீங்க? உங்க பையன் வரேன்னு போன் பண்ண உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அம்மா? அப்பா பையன் வரானா, அவனுக்கு சிக்கன் பிடிக்கும், காலையில இட்லியும் சிக்கனும் போட்டுருவோம், போய் வாங்கிட்டு வாங்க, அவனுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும். அப்படிதானே? பிள்ளையினுடைய வருகைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எதிர்பார்ப்பீங்க. கரெக்டா இல்லைங்களா? இதுதான் வித்தியாசம். காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். சும்மா உட்காந்து எப்ப நடக்குமோ, நடக்காதா, வருமா வராதா, இப்படியே உட்காந்து துக்கமா இருக்கிறது உங்க இருதயத்தை டயர்ட் ஆக்கிரும். ஆனா வரும் அப்படின்னா நீங்க என்ன பண்ண ஆரம்பிப்பீங்கன்னா உற்சாகமா வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. கரெக்டா? எந்த நிச்சயத்துல நீங்க போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்க பிள்ளை கண்டிப்பா வந்துருவான். கரெக்டா இல்லையா? அப்ப விசுவாசம் என்பது உங்களுக்கு நிச்சயம் இயேசு தருவார்னா நீங்க மூளையில உட்கார்ந்து அழமாட்டீங்க, வரப்போகிறவைகளுக்கு ஆயத்தம் ஆவீங்க. ஒரு வேலை வேணும்னு கர்த்தரிடத்துல கேக்குறீங்கன்னா சும்மா உட்கார்ந்து, நான் பார்த்திருக்கிறேன் ஒரு சில ஆண்கள்லாம் வேலை கிடைக்கலன்னா குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னா ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னா போய் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அது சரியான முடிவா? ஒரு வேலை கிடைக்கலன்னா வேலையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு 6 மாச கோர்ஸ் எக்ஸ்ட்ரா படிக்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம படிச்ச வேலை கிடைக்கலன்னா இப்ப எது வேலை நல்லா கிடைக்குதோ அதை பார்த்து ஒரு வருஷ கோர்ஸ் ஆன்லைன்ல படிக்கலாமே. அப்ப ஒரே விஷயம் தான், வேலை கிடைக்கலன்னு துக்கமா இருந்து குடிச்சு தன்னை அழிக்கிறது நல்லதா, வேலை கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார் உனக்கு ஒரு வேலையை தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார், அந்த வேலைக்கு ஆயத்தமாகிறது நல்லதா? இதுதான் கிறிஸ்தவர்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. நமக்கு ஒன்று லேட் ஆன உடனே நம்மளை பிசாசை தாக்கி அவ்வளவுதான் சொல்லுவான். சோர்ந்து போகாதீங்க, ப்ரிப்பேர். கர்த்தர் உங்ககிட்ட சொல்லிட்டாரா உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரா? ப்ரிப்பேர்.
அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும்? ப்ரிப்பேர். பைபிள்ல பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லியிருக்கு எடுத்து படிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குதத்தம் வந்த உடனே துக்கமா இருக்க கூடாது. விசுவாசம் உள்ளவன் வாக்குதத்தத்தை பெற்றுக்கொண்டு துக்கமுகமா இருக்க மாட்டான். விசுவாசம் உள்ளவன் வாக்குதத்தம் நிறைவேறுவதற்கு செயல்படுவான். அல்லேலூயா. நீ ராஜா வாவன்னு சொல்லிட்டா கர்த்தர் சொல்லிட்டாருன்னு போய் தாவீது தூங்கல, செயல்பட்டான். அல்லேலூயா. எனக்கு இது கிடைக்கல, அதை நான் சொல்லுவேன், எனக்கு இது கிடைக்கல. ஒரு சில பேர் சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. கர்த்தர் சொன்னாரு எனக்கு கிடைக்கல, நான் வரமாட்டேன். அதெல்லாம் சரியான ரெஸ்பான்ஸ். அதான் நான் சொல்லுவேன், நான் கர்த்தர்கிட்ட வரமாட்டேன் அப்படின்னு தேவனை விட்டு தூர போறவங்க எப்படி தெரியுமா? நான் அழுக்கா இருக்கேன் அதனால நான் தண்ணி கிட்ட வரமாட்டேன்னு சொல்ற மாதிரி. ஒருவன் அழுக்கா இருந்தா அவன் எங்க வரணும்? தண்ணீர் அண்டையில் வரணும். பிரச்சனைகளை கை காண்பித்து கர்த்தரை விட்டு தூரம் போவது எனக்கு தெரிஞ்ச முட்டாள்தனம். அதே பிரச்சனையை கை காண்பித்து கர்த்தரிடத்துல இன்னும் நெருங்கி போகிறது தான் புத்திசாலித்தனம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இனி பிரச்சனைகள் உங்களை தேவனை விட்டு தூர தள்ளக்கூடாது. பிரச்சனைகள் தேவன் அண்டையிலே. அல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்துல வாசிப்போம், ஆண்டவர் என்ன பண்றாராம்? வருகிறார். இருக்கா அந்த வார்த்தை? உன்னிடத்தில் வருகிறார். வாசிப்போம், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும். எப்படி வராரு? தாழ்மை உள்ளவருமாய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஏறி வருகிறார். அல்லேலூயா. இப்ப ஏறி வருகிறவர் என்ன செய்ய போகிறார்? அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். இப்ப ஏறி வராரு, சரி வந்துட்டாரு. ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க, நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போன் பண்ணாங்கன்னா உடனே உங்களுக்கு எதுக்கு வராக? என்னவா இருக்கும்? ஏதாவது விஷயமா இருக்குமோ? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இல்ல ஏதாவது பத்தி பேச வர யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? இப்ப ஆண்டவர் வராரு. நான் சொல்லுவேன், பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு அழகான மெத்தட் இருக்கு. என்ன தெரியுமா? வசனங்களை நோக்கி கேள்வி கேட்கறது. அல்லேலூயா. question that word. ஆதலால் அப்படின்னு ஆரம்பிச்சா முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஏனெனில் அப்படின்னு ஆரம்பிச்சா முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஏன் ஆண்டவரே? எனக்கு தெரியும், நான் முன்னாடி எனக்கு ஒரு பெரிய எனக்கு இருந்தது பைபிள், இங்கிலீஷ் பைபிள் மட்டும்தான். என்கிட்ட ஸ்டடி பைபிள், ஒத்த வாக்கியம், இந்த மாதிரி எந்த எக்ஸ்ட்ரா பைபிள்ஸும் கிடையாது. ஆனா அந்த காலத்திலேயே தினமும் நான் பிரசங்கிக்கணும். என் ப்ரேயர் செல்க்கு, என் ப்ரேயர் செல்க்கு தினமும் அட்லீஸ்ட் 7 நாள்ல 5 நாளாவது நான் என்னுடைய ப்ரேயர் செல்ல இருக்கவங்களுக்கு பிரசங்கிக்கணும். எப்படி பிரசங்கிப்பேன்? உட்காந்துட்டே இருப்பேன், வேதத்தை வச்சுட்டு கேள்வி கேட்பேன். எனக்கு இது புரியல, ஏன் இப்படி எழுதிருக்கீங்க? ஏன் இந்த இடத்துல இவர் இப்படி செஞ்சாரு? ஏன் நீங்க அதுக்கு அனுமதிச்சீங்க? இப்படி கேட்கும் போது தேவன் அதுல இருந்து வெளிச்சங்களை கொடுக்க ஆரம்பிச்சார். பைபிள் காலேஜ்லாம் நான் படிச்சதில்லை, ஆனா வேதத்தை திறக்கும் போதெல்லாம் அதற்குள் இருக்கிற மறைபொருள்களை கர்த்தர் எடுத்து பேச ஆரம்பிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேள்வி கேட்கணும். இப்ப வராருன்றாரே, சரி ஆண்டவரே வரீங்க, எதுக்கு வரீங்க அப்படின்னா அதே சகரியாவின் வழியாக கர்த்தர் வருகிறார் என்ற செய்தியை மட்டுமில்ல, அவர் வருகிற நோக்கத்தையும் கர்த்தர் சொல்லிக்க. எடுத்து வாசிப்போம், சகரியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எடுத்தவர்கள் எல்லாரும் வாசிக்க போறோம். எல்லாரும் டுகெதர், எவ்ரி மவுத் ஹேஸ் டு டிக்ளேர் திஸ். எல்லா வாயும் இந்த வசனத்தை அறிக்கை செய்ய வேண்டும். கையில் எடுத்த சிறு பிள்ளைகள், கையில் எடுத்த பெரியவர்கள் எல்லாரும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். சகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆவது அதிகாரம். அப்படி உங்ககிட்ட பைபிள் இல்லைன்னா கூட இந்த டிஸ்பிளேவை நீங்க பாருங்க. சின்ன பிள்ளைங்க திருப்ப முடியலன்னா கூட விட்டுருங்க, இந்த டிஸ்பிளே பாருங்க. டிஸ்பிளே பார்த்து வாசிக்கலாமா எல்லாரும்? அல்லேலூயா. எப்பிராயீமில் நின்று ரதங்களையும் எருசலேமில் நின்று குதிரைகளையும் அற்று போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தமும் செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எதை செய்ய வருகிறார்? எவ்வளவு அழகா அந்த வசனம் இருக்கு தெரியுமா? இந்த வசனத்தை நான் வாசிச்சு அப்படியே இந்த வசனத்தை என் வாழ்க்கைக்கு ஜெபமா மாத்தினேன். ஒரு பிரசங்கத்தினுடைய ஜெயம் என்ன தெரியுமா? அந்த பிரசங்கம் ஜெபமானால் தான் ஜெயிக்க முடியும். கேட்டுட்டு நல்லா இருந்துச்சு, இதமா இருந்துச்சு, சுகமா இருந்துச்சு போதாது. பெயின் பாம் மாதிரி தான் நிறைய பேர் வசனத்தை யூஸ் பண்றாங்க. எது? தைலம். வெளிநாட்டுல தைலமே கிடையாது, உங்களுக்கு தெரியுமா? வெளிநாடுகள்ல இந்த ஈஸ்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் அவங்க இந்த தைலமே யூஸ் பண்றதில்ல. அதுக்கு பதிலாக அவங்க இந்த பெயின் கில்லர்னு ஒன்று யூஸ் பண்றாங்க. நம்மள மாதிரி எதுவுமே அவங்க எடுத்து இப்படி தடவிக்க மாட்டாங்க. நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு, தலை வலிச்ச உடனே என்ன பண்ணிடுவோம்?
இப்படிதான் பாதி பேர் வசனத்தை தடவிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு பிரசங்கம், நல்லா எதமா சில்லுன்னு இருந்துச்சு, தலைவலியோட வந்தேன், கொஞ்சம் நல்லா இருக்கு. நீங்க வீட்டு போய் சேரத்துக்குள்ள மறுபடியும் தலைவலி வந்துருது. கரெக்டா இல்லையா? நான் சொல்றது உண்மையா இல்லையா ஐயா? நீங்க என்ன சொல்றீங்க? கரெக்டா இல்லையா? நல்லா இருக்கு சிஸ்டர், பிரசங்கத்தை கேட்கும் போது நரம்பு புடைக்குது, கர்த்தருக்காக ஏன் வாக்கியம் ஒன்றை செய்ய போகிறோம். வீட்டுக்கு போன உடனே படுத்து தூங்கிறோம். இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய? இப்படி எல்லாமே அந்த மொமெண்ட்ல தான் கதை கதை கதைன்னு இருக்கும். ஒரு 5 மணிக்கு அந்த ஒரு 5 நிமிஷம் கதை தைலம் தேய்ச்சும் நல்லா இருக்கும். இன்னைக்கு பாதி கிறிஸ்தவர்கள் வசனத்தை தைலத்தை போலதான் பூசிக்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கு வேதத்துல சொல்லப்பட்ட தைலத்தை பத்தி தெரியல, நம்ம யூஸ்ற ஜண்டுபாம் தைலத்தை பத்தி தான் நான் பேசுறேன். ஆமாவா இல்லையா? அது நல்லா இருந்துச்சு சிஸ்டர், நல்லா இருந்துச்சு மெசேஜ். எனக்கு அப்படி யாராவது சொன்னா நல்லா தான் இருந்துச்சா? ஆனா ஒரு சில பெண்கள் என்கிட்ட பேச சொல்லுவாங்க, என் வாழ்க்கை மாறிச்சு, என் ஜபம் மாறிடுச்சு, நான் அக்ஸாலு நீங்க பேசின ஒரு செய்தியை கேட்டேன், அதை நான் கேட்டதுக்கு அப்புறம் என் மென்டாலிட்டியே மாறிச்சு, இப்படி சொல்லுவாங்க. அப்ப அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்லா இருந்துச்சு. நான் சொல்றேன், எப்பவுமே நம்மள தடவி கொடுக்கிற மெசேஜை கேட்டுட்டே இருக்கிறது, அதாவது ஐ வில் நாட் சே கம்ஃபர்ட் இஸ் நாட் நீடட், பட் ஆல்வேஸ் கம்ஃபர்டட். நோ, சம்டைம் we need conviction. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆறுதல் அல்ல. சில பிரச்சனை நீங்க பார்த்திருக்கீங்களா? மருத்துவர்கள் கிட்ட நீங்க ஒரு சில பிரச்சனைகளுக்கு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த வலிக்கான தீர்வுள்ள சில மாத்திரைகளை கொடுப்பாங்க. ஆனா ஒரு சில பிரச்சனைகளுக்கு நீங்க மருத்துவத்துல போகும்போது அவர் சொல்வார், இந்த பிரச்சனைக்கு மாத்திரை சரி வராது, இந்த பிரச்சனைக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு. எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவரே மருந்து கொடுத்துருங்க, மருந்து கொடுத்துருங்க. ஆண்டவர்கிட்ட போய் மருந்து கேட்டா பரவாயில்லையே, மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டுறோம். கரெக்டா இல்லைங்களா? ஐயா இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, 2 மாத்திரை கொடுங்க, அவரு கொடுத்துறாரு எடுத்து. இப்படி மாத்திரை தான் உள்ள போகுதே தவிர, அப்புறம் ஒரு நாள் மாத்திரையும் கேட்காத நிலை வரும்போது ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்போது மருத்துவர் சொல்லுவாரு, இது மாத்திரைகளால் குணப்படுத்தப்படுவது அல்ல, இவைகள் வெட்டி எரியப்பட வேண்டிய சில உறுப்புகளின் பாகங்கள் உள்ளே இருக்கிறது என்று. அல்லேலூயா. Not every preaching has to be a comfortable preaching. Certain preaching has to be conviction. அல்லேலூயா. எல்லா வார்த்தைகளும் தேற்றுகிற வார்த்தைகளா இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. சில வார்த்தைகள் நம்முடைய சில பாகங்களை வெட்டி வலிக்கும். சில வசனம் வலிக்கணும், வலிக்க இடம் கொடுத்தாதான், ஆபரேஷன் பண்ண இடம் கொடுத்தாதான் அது நம்மை விட்டு போகும் பொழுது விடுதலை. எல்லா விடுதலைகளும் ஒரே மாதிரி விடுதலை இல்லை. சம் டெலிவரன்ஸ், சில டெலிவரன்ஸ்க்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். உலகத்திலேயே பவர்ஃபுல்லான பெனிஹின், பில்லி கிரஹாம் போன்ற பிரசித்தி பெற்ற ஊழியர்களை கொண்டு வந்தாலும் எனக்கு தெரியும் ஒரு சில பேரை விடுதலை ஆக்கவே முடியாது. It is impossible to deliver certain people. Why? ஏன்னா அவங்க சரண்டரே பண்ண மாட்டாங்க. சரண்டர் பண்ணாத ஒரு மனுஷனை 1.5 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் அந்த மனுஷனுக்கு ஜெபிச்சாலும் I know that man will never get delivered. இது ஊழியக்காரர் மேல் இருக்கிற பிரச்சனை அல்ல. ஒரு மருத்துவர் ஒரு ஆபரேஷனை செய்யணும்னா அந்த மனிதன் கண்களை அடைத்து படுக்க வேண்டும். அதான் சொல்லுவாங்க டேபிள், மெடிக்கல் டேர்ம்ல ஓடியில டேபிள்னு சொல்லுவாங்க. அந்த டேபிள்ல ஒரு மனுஷன் படுத்தாதான். எனக்கு 2 ஆபரேஷன் நடந்திருக்கு, என் பிள்ளைகள் 2 பேருமே சி செஷன் தான். அந்த டேபிள்ல நான் படுக்க மாட்டேன்னு சொன்னா என் பிள்ளை வெளியே வராது. சில நேரத்துல கர்த்தர் நம்மை படுக்க சொல்லுகிற, நம்மை அர்ப்பணிக்க சொல்லுகிற நேரத்துல நாம் புரியாது. எனக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு திரை போட்டுருவாங்க, உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண உங்களுக்கு தெரியும், படுக்க வச்சுட்டு ஒரு ஸ்கிரீனை போட்டுருவாங்க இந்த இடத்துல. இந்த ஸ்கிரீனுக்கு கீழே என்ன நடக்குதுன்னு படுத்திருக்கிற பெண்ணுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது எப்படி மருத்துவர்களின் வயிறை கிழித்தார்கள், எப்படி அவர்கள் பிள்ளையை வெளியே எடுத்தார்கள். I cannot see it, I cannot understand it, but it happened. அப்படிதான் சில நேரத்துல கர்த்தர் செய்யறது புரியாது, தெரியாது, புரிய வேண்டிய அவசியம் இல்லை. படுனா படு, முடிச்சு கர்த்தர் உங்களுக்குள் இருந்து ஒரு உன்னதமான குழந்தையை, ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்குள் இருந்து வெளியே எடுப்பார். Hallelujah. At times you have to lie down on the table without questioning. நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. அப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா டைம் ஆயிருச்சு, டெலிவரி பண்ணணும் குழந்தைய. எனக்கு புரியலப்பா, நீங்க என்ன செய்றீங்கன்னு எனக்கு தெரியலப்பா, எனக்கு வலிக்குது, இந்த பாதை எனக்கு வேதனையா இருக்கு. ஆனாலும்
முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், என் அனுபவங்கள் எல்லாவற்றையும் செலவிட்டேன். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று போட்டவனுக்கு தான் 2 படகு நிறைய வலையை கிழியத்தக்க மண். சார், சம்டைம் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சார். சம்டைம் அப்பா விளக்க மாட்டார். இப்ப கூட நான் சமீபத்தில் ஒரு வாலிப பிள்ளை கேட்கிறா, எனக்கு சொல்லுங்க கர்த்தர் என் வாழ்க்கையில என்ன செய்ய போறான்னு சொல்லுங்க. எனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் சொல்லிட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. சில விஷயத்த சொல்ல மாட்டார், சொன்னா தாங்க மாட்டீங்க. அப்படிதான் பைபிள்ல இருக்கு. நான் இப்ப சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. சில விஷயத்த கர்த்தர் ஏன் தெரியுமா சிலர்கிட்ட சொல்றது இல்ல, அதை அக்செப்ட் பண்ற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்காது. நான் 22 வயசுல இருக்கும்போது அப்பா என்கிட்ட வந்து என் மரணத்தை குறித்து சொன்னார். அல்லேலூயா. நான் வாழுகிறதை பற்றியும் என் பிள்ளைகளை பற்றியும் என் ஊழியத்தை பற்றியும் மட்டும் இல்ல, என் மரணத்தை குறித்தும் இயேசு எனக்கு சொன்னார். நான் யோசிச்சேன், ஏன் என்கிட்ட சொல்றேன்? இப்ப நான் யோசிச்சு பார்க்கிறேன், அதை தாங்குகிற கெப்பாசிட்டியை கர்த்தர் எனக்குள்ள வைத்துதான் அந்த செய்தி எனக்கு சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் சிலருக்கு ஏன் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துவதில்லை? அதை சுமக்கிற, அதை சுமந்தும் கர்த்தருக்கு பின் நடக்கிற கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கா? வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்துங்கன்னா சொன்னா அவங்க தாங்க மாட்டீங்க சார். ஒண்ணு அது நிமித்தம் பெருமை வந்துடும் உங்களுக்கு, இல்லையா அது உங்களை சோர்வாக்கிடும். சோ கர்த்தர் ஒரு இம்மெச்சூரான பர்சன் கிட்ட கொடுக்க மாட்டார். நீங்க மெச்சூர் ஆகிற வரையும் சீக்ரெட் சொல்ல மாட்டார் சார். அந்த ரகசியத்தை சுமக்க உங்கள் இருதயம் ஆயத்தமானால் தான் கர்த்தர் சொல்லுவார். சும்மா வந்து எப்ப பார்த்தாலும் நீங்க சொல்லுங்க ஃபியூச்சர்ல கர்த்தர் எனக்கு என்ன பண்றாரு, எல்லார்கிட்ட கை நீட்டி நீங்க சொல்லுங்க என் பிள்ளையை குறித்து என்ன வச்சிருக்காரு, தாங்க மாட்டீங்க சார். தாங்கக்கூடிய வலு உள்ளவர்களாய் மாறிவிட்டு கேளுங்கள். நீங்கள் கேட்காமலே அவர் வந்து சொல்லுவார். நான் கேட்கலையா, எதிர்காலத்தை குறித்து சொல்லுங்க, எனக்கு பிறக்க போற பிள்ளையை குறித்து சொல்லுங்க, நான் கட்டிக்க போற புருஷனை குறித்து சொல்லுங்க, நான் கேட்கல. என்னை தேடி வந்து அவர் எனக்கு அதை சொன்னார். ஏன்னா அதை தாங்கக்கூடிய வலு உள்ள பாத்திரமாய் அவர் என்னை உருவாக்கி இருந்தார். வயசு முக்கியம் இல்ல சார். ஆவிக்குரிய வாழ்க்கையில வயசு முக்கியம் இல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில நேரம் தேவனோடு. ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி comes from the time you spend with the Lord, not with the experience. அனுபவங்களை வைத்து இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சாதிக்க முடியாது. அல்லேலூயா. சில காரியங்களை தேவ பிரசன்னத்தில் வைத்து தான் சாதிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், யாருக்கு அதை வெளிப்படுத்துவார், எவன் அதை சுமக்க ஆயத்தமாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஆமென். என்ன செய்ய போகிறேன்? சகரியா கிட்ட ஆண்டவர் சொல்றார், நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? சும்மா கழுதையின் மேல ஏறி வர்றதுனால, சமாதான புருஷனாய் வருகிறதுனால டோன்ட் திங்க் இட் இஸ். அவருடைய ஆக்ஷன்ஸ் பாருங்க, அவர் என்ன செய்ய போறார். எவ்வளவு அழகா இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எடுத்து அந்த 10ஆம் வசனம், எப்பிராயிம் நின்று ரதங்களையும், அல்லேலூயா, சேரியட் ரதங்களையும் குதிரைகளையும் கர்த்தர் அற்று போக பண்ணுவார். உங்களை சுற்றி வளைத்திருக்கிற ரதமும் குதிரையும் என் கர்த்தர் அற்று போக பண்ணுவார். மலையின் மேல ஒரு மனுஷன் இருந்தான், தீர்க்கதரிசி. அவன் கூட 4 பேர் இருந்தாங்க. தூங்கி எழுந்து ஒரு வேலைக்கு நான் அப்படி யோசிச்சு பார்ப்பேன். எப்பவுமே பைபிள் படிக்கும் போது நான் கற்பனை பண்ணி பார்ப்பேன். ஒரு அம்மா வந்து கண்ணீரால் அப்பாவுடைய பாதத்தை கழுவிச்சு அப்படிலாம் நான் உடனே அதை கற்பனை பண்ணுவேன். எப்படி இருந்திருக்கும் அந்த இடம், எல்லாருடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணுவேன். நீங்க யோசிச்சு பாருங்க, காலையில சீக்கிரமா இந்த வேலைக்காரன் எழும்பிட்டான். எழுமின உடனே அப்படின்னு கையெல்லாம் உயர்த்திட்டு வந்து நின்று பார்த்தா கீழே சுத்தி என்ன இருக்கு? மலையை சுற்றி ரதங்களும் குதிரைகளும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தப்பிக்க வழியே இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. I want to say a prophecy. உங்க வாழ்க்கைக்கு நேராக ஒரு தீர்க்க தரிசனத்தை அனுப்புகிறேன். தப்பிக்க வழியே இல்லாத இடங்களில், வெளியே வர வாய்ப்பே இல்லை என்று சொல்லி சுற்றிலும் பிரச்சனைகளினாலே எப்பக்கத்திலும் நெருக்கத்தினால் ஒருவேளை நீங்கள் சூழ்ந்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக சொல்லுகிறார், உன்னை சுற்றி வளைத்திருக்கிற ரதங்களையும் குதிரைகளையும் நான் அற்று போக பண்ணுவேன், நான் அற்று போக பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை நமக்கு உண்டாக்குவார். சொல்லுங்க, வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை நமக்கு உண்டாக்குவார். இருண்டு போன எந்த வாழ்க்கையில் ஜீவ ஒளியாக வந்திடுவார்.
அடுத்த வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா? வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் உனக்காய் திறந்திடுவார். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல். அப்படியே கைகளை இப்படி அசைச்சு பாடுங்க. சீஷரதுரோ ஹல்லேலூயா ஹalleluya 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 ஹalleluya. இந்த சாங்குடைய ஸ்டார்டிங் வந்து கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. மேபி லிரிக்ஸ் பிரசன்ட் பண்ணலாம், மியூசிஷியன் நம்மள எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கை தட்டி பாடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, திஸ் இஸ் அ ப்ராஃபட்டிக்கல் வேர்ட் கமிங் டு யூ. குதிரைகளையும் ரதங்களையும் கர்த்தர் அற்றுப்போக பண்ணுவார். உங்களை சுற்றி வளைத்திருக்கிற குதிரைகள் ரதங்களையும் கண்டு பயப்படாதீங்க. அல்லேலூயா. குருடாக்கப்பட்டவன் தான் பயப்படுவான். மாம்ச கண் அவனுக்கு திறந்திருக்கு, ஆனா அவனுக்குள்ள திறந்துராத ஒரு கண் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய கண். அல்லேலூயா. இன்னைக்கு நான் நிறைய வசனம் எடுத்துட்டு வந்தேன். அதை சொன்னா இது ரொம்ப ஒத்து போகும். ஆவிக்குரிய கண் திறந்த தீர்க்கதரிசி சொல்றார், என்ன நீ அவங்கள பாக்குற? உன்னை பக்கத்துல பாரு. உனக்காக அக்கினிமயமான குதிரைகள், அக்கினிமயமான ரதங்கள். அல்லேலூயா. சிஸ்டர், நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுறேன், தப்பிக்க வழியே இல்ல. இந்த வேலையை விடணும்னு தோணுது, ஆனா விட்டா அடுத்த வேலை எங்க போவேன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கல, ஆனா இதை தவிர எனக்கு வேற வழி இல்ல. என் நெருக்கப்படுகிறேன், இதுல இருந்து வெளியே வர வழி இல்ல. அல்லேலூயா. சோதனைகளை தாங்குகிற பலனை மற்றும் கர்த்தர் தரல, சோதனைந்து தப்பி போகிற வழியை. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது. நான் வேற பாட்டு பாடிட்டேன், சாரி. 2 பாட்டு இருக்கு. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, ஆனா இது கர்த்தர் செய்ய ஒன்றும் தடைபடாது. ஓகே ஓகே ஓகே, நம்ம அந்த பாட்டு பாடலாமா? வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் நமக்காய் திறந்திடுவார். சத்தமா, வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் தீர்க்க தரிசனம் ப்ராஃபட்டிகளா பாடுவார். ஹalleluya. கை தட்டி ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் நம்மை ஆசீர்வதித்தார், தடைபடாது. பலமா, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், அதை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து இந்த நகோமி திரும்பி வரும்போது நகோமி எல்லாரும் எப்படி பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாவம், சச்சோ பாவம், எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, பரிதாபமா பார்த்திருப்பாங்க. ஆனா ரூத்தின் புத்தகம் பரிதாபமான நகோமியோடு முடியவில்லை. 4ஆம் அதிகாரம் வரும் பொழுது அந்த வசனத்தை உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அது ரூத்தை பார்த்து அவங்க அந்த வார்த்தையை சொல்லல. யாரை பார்த்து சொல்றாங்க? எடுத்து வாசிங்க. ஓ ஹalleluya ஹalleluya 4:14. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கையின் துவக்கம் பரிதாபமாய் துவங்கினாலும், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டவளை போல கசப்பு நிறைந்தவளா அவ வந்தாலும், கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவ பெத்லகேம் என்கிற அப்பத்தின் வீட்டுக்குள்ள வந்ததுனால கர்த்தர் அவள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றினார். அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க வார்த்தை வாழ்க்கையை பார்த்து சொல்லுங்க, ரதங்கள் குதிரைகள் அற்று போகும்,
என்னோடு யுத்தம் பண்ணுகிற. அடுத்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, அவர் வில்கள், யுத்த வில்கள், யுத்த அம்புகள் அல்ல. என்ன? அம்புக்கும் வில்லுக்கும் வித்தியாசம் இருக்கு. அம்பு என்பது அது, வில் என்பதுதான் அதை எய்கிற ஒரு ஆயுதம். கரெக்டா இல்லைங்களா? த சோர்ஸ், வில்லு தான் சோர்ஸ். அப்ப ஆண்டவர் வர்ற அம்பெல்லாம் பிடிச்சு பிடிச்சு ஒரு அம்பா உடைக்கல, அவன் கையில இருக்கிற வில்லையே வாங்கி உடைச்சிடறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வில்லை உடைத்தார் என்றால் யுத்தம் ஓய்ந்ததுன்னு அர்த்தம். அம்ப உடைச்சார்னா யுத்தம் ஓய்ந்ததுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா ஒரு அம்ப உடைச்சா இன்னொரு அம்ப பிசாசு என்ன பண்ணுவான்? ஏய்வான். ஆனா வசனம் சொல்லுகிறது, அவர் யுத்த வில்லும் இல்லாமல் போகும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு கழுதையின் மேல் ஏறி வந்து உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் வில்லை முறிப்பேன், ரதங்களை அழிப்பேன், குதிரைகளை அழிப்பேன். இனி நீங்கள் யுத்த குதிரைகளை பார்ப்பது இல்லை. இனி சமாதான புருஷனாகிய இயேசு சமாதானத்தை கூறுவார். அவர் உங்கள் வீட்டை ஆளுகை செய்வார். அல்லேலூயா. ராஜான்னு சொல்லுங்க, ராஜான்னு சொல்லுங்க. ராஜா, ராஜா அப்படி கூப்பிடும் போது என்ன சொல்றீங்க தெரியுமா? நீங்க தான்ப்பா என் வீட்டை ஆள்றவரு. பிசாசு என் வீட்டை ஆளக்கூடாது. நான் என் வீட்டை ஆள மாட்டேன். ஒரு ராஜா ஒரு தேசத்தை ஆண்டால் அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்ட எல்லாரும் அவர் பொறுப்பு கீழே வராங்க. அப்ப நீங்க ராஜான்னு சொல்லும் போது உங்க மொத்தமும் அவர் பொறுப்புக்கு கீழே வருது.